வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் மற்றும் விவசாயத்தை சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முட்டை மற்றும் இறைச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களான பஸ்ரா கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போறோங்க. இந்த பஸ்ரா கோழி இனங்களானது இந்திய நாட்டுக்கோழி இனங்கள்னா ஒரு முக்கியமான கோழி இனங்கள்னே சொல்லலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோழி இனங்களை பார்ப்போம். ஆனால் இந்த கோழி இனங்களானது 2 மாநிலங்களுக்கு உரிய ஒரு முக்கியமான கோழி இனங்களாக இருக்குங்க. குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இந்த கோழி இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்படுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களால் பெரிய லெவலில் வளர்க்கப்படுதுன்னே சொல்லலாங்க. இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு இனங்களில் ஒரு முக்கியமான இனங்களாக பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்க. இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டனால பார்த்தீங்கன்னா இந்த இனங்கள் நிறைய இடங்களில் பெரிய லெவலில் பாதுகாக்கப்படுதுன்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த 2 மாநிலங்களில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில். ஏன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்படி அங்கீகரிக்கப்பட்ட இனங்களுக்கு லெவலில் நிதி ஒதுக்குவாங்க. அதன் மூலம் இந்த இனங்களும் பாதுகாக்கப்படுவாங்க. அதே போல் இதை பார்த்தீங்கன்னா மேலும் இது எந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறத பற்றியும் நிறைய வகையான திட்டங்கள் கொண்டு வருவாங்க. இந்த இனங்களோட சேவல் இங்கே இருக்குது பாருங்கள். இதே கோழி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கொண்டை கொண்டதுங்க. அதை நான் விரிவுபடுத்தி இங்கே காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த இனங்களோட வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை நிறங்களில் தாங்க இருக்கும். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு திட்டுக்கள் காணப்படும். சில இனங்களில் மட்டும் இந்த பழுப்பு நிறங்களில் கூட திட்டுக்கள் இருக்குங்க. வால் பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்குங்க. இதே பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வெள்ளை மற்றும் கருப்பு கலந்து இருக்கிற மாதிரி வால் இருக்குங்க. இந்த இனங்களோட கால்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர உயர கால்கள் கொண்டதாக இருக்குங்க. இந்த இனங்களுடைய சேவலோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெயிட் 0.85 1.25 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே பார்த்தீங்கன்னா கோழிகள் 0.8 கிலோலேருந்து 1.2 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. பொதுவாகவே நம்ம நாட்டுக்கோழி இனங்களுக்கும் பாய்லர் கோழி இனங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா அதோட தோலோட நிறம் நம்ம சொல்லலாங்க. பொதுவாக நாட்டுக்கோழி இனங்கள்னாலே மஞ்சள் நிறமாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர் கோழி போன்ற இனங்களுக்கு எல்லாமே பிங்க் கலரில் இருக்குங்க. ஆனால் இந்த இனங்கள் மட்டும் இது பூர்வீக நாட்டுக்கோழி இனங்கள் தான். இருந்தாலும் இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தாங்க இருக்கும். இது இந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டுக்கோழிகளோட கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுதுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில். அடுத்ததாக இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா முட்டைகள் வருஷத்துக்கு 40லேருந்து 55 முட்டைகள் வரைக்கும் தரவங்க. ஒரு 170லேருந்து 185 நாளில் பார்த்தீங்கன்னா முட்டையிட ஆரம்பிக்கும். இந்த முட்டையோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28லேருந்து 32 கிராம் வரைக்கும் வரவங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட முட்டைகள் பழுப்பு நிறமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான பழுப்பு நிறமாக தாங்க காணப்படும். இந்த காணொலி வாயிலாக இந்த பஸ்ரா கோழி இனங்களை பற்றியோ நிறைய வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.